பாஜக எதிர்பார்த்தது போல மோடி எதிர்பார்த்தது போல 370 இடங்கள் சாத்தியம் அப்படின்னு பிஜேபி சார்பில் சொல்றாங்க. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, பலூனை ஊதுகிற போது பலூன் எவ்வளவு கொள்ளளவு தாங்குமோ அவ்வளவுதான் அந்த காற்றை ஊத வேண்டும். பாஜக என்கிற பலூனை ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள். அது வெடிப்பதற்கான நேரம் வந்து விட்டது. நீங்க ஒரு சார்பா இருக்கீங்க. நீங்க எனக்கு தெரிந்து நீங்க ரொம்ப பயஸ்டா இருக்கீங்க. நீங்க அடுக்கி வைக்கப்பட்ட செங்கலிலே ஒரு நடு செங்கலை நீங்க ஒன்ன உருவிட்டீங்கன்னா எல்லா செங்கலுமே விழும். ஏங்க, எடப்பாடி பழனிசாமி கரடியே காரி துப்பிச்சு மொமெண்ட் மாதிரி எடப்பாடி பழனிசாமியே வேணான்னு ஓடியாட்டாருங்க. பாஜக கூட்டணி வேணான்னு அவர்கள் வேற இருக்கிற வேலையை கருவ இருக்கிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதனால மாநில கட்சிகள் எல்லாருமே அலர்ட் ஆயிட்டாங்க. இந்தியா முழுக்க 370 ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்ல, நீங்க ரொம்ப குறைக்கிறீங்க. ராஜபுத்திரர்களினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களிலே மிக கடுமையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த ராஜபுத்திரர்களும் அதிருப்தியில் இல்லை என்று சொல்வதெல்லாம் தனக்கு தானே சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆறுதல் தானே தவிர பாஜகவை பொறுத்தவரையில அவர்கள் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பெரும்பான்மை வந்துடும் இல்லையா பாஜகவுக்கு? மோடியின் பேச்சை பார்த்தாலே தெரிகிறது பெரும்பான்மை வரவே மாட்டோம் என்பதனாலதான் கடைசி ஆயுதமாக அவர்கள் மதத்தை கையில் எடுத்து மோடிக்குள்ள வெளியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை விடவும் பாஜக என்கிற கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே உள்ளுக்குள்ளே ஒரு புகைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு போல ஒரு மண்டலம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நிதின் கட்கரி தான் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர். அவர் மீது அவர் பிரதமர் வேட்பாளராக ஒருவேளை நிறுத்தப்படுவாரோ என்கிற அச்சம் வந்த போதுதான் சிஏஏ அறிக்கையின் வழியாக நெடுஞ்சாலையில 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவாகிறது என்கிற கருத்தை சிஏஜியினுடைய அறிக்கையின் வழியாக வெளியிட்டதே பாஜகவினுடைய உள்குத்து. அவர்களுக்கு தேவைப்படுகிற வரைக்கும் தான் மோடி என்கிற முகத்தை அவர்கள் காட்டுவார்களே தவிர அவர் RSS ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடியால் தானே தவிர அதை தாண்டி அவரே தலைவராக மாறிவிட முடியாது. வணக்கம் நண்பர்களே. பாஜக 4 இடங்களை தொடுமா? வடநாட்டில் எந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகள் இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த வச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது பாஜக எதிர்பார்த்தது போல மோடி எதிர்பார்த்தது போல 370 இடங்கள் சாத்தியம் அப்படின்னு பிஜேபி சார்பில் சொல்றாங்க. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, பலூனை ஊதுகிற போது பலூன் எவ்வளவு கொள்ளளவு தாங்குமோ அவ்வளவுதான் அந்த காற்றை ஊத வேண்டும். பாஜக என்கிற பலூனை ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள். அது வெடிப்பதற்கான நேரம் வந்து விட்டது. ஏனென்றால் பலூன் எவ்வளவு கொள்ளுமோ அதை தாண்டி ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள். எடுத்த எடுப்பிலேயே 400 என்றார்கள். 350 நீங்க வடிவேல் ஒரு படத்துல கோவை சர்லாவை கடத்திட்டு போயிட்டு பயில்வாரங்கநாதன் ஒன்னொன்னா கேட்பாப்புல, டேய் ஏதாவது போட்டு குடுறா, கடைசியில டெம்போல கடத்திட்டு வந்தா ஏதாவது கூலியாவது குடுறான்னு கேட்பாரு. அது மாதிரி பாஜக நிலைமை படிப்படியா இறங்கி இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 100, 150, ஒரு 120 அப்படிங்கிற இடத்துக்கு நிக்க. நீங்க ரொம்ப குறைக்கிறீங்க. ஒரு சார்பா இருக்கீங்க. நீங்க எனக்கு தெரிந்து நீங்க ரொம்ப பயஸ்டா இருக்கீங்க. நீங்க அடுக்கி வைக்கப்பட்ட செங்கலிலே ஒரு நடு செங்கலை நீங்க ஒன்ன உருவிட்டீங்கன்னா எல்லா செங்கலுமே விழுந்துரும். உருவா தானே உருவ முடியலையே. ஏன் உருவ முடியல? ஏங்க, எடப்பாடி பழனிசாமி கரடியே காரி துப்பிச்சு மொமெண்ட் மாதிரி எடப்பாடி பழனிசாமியே வேணான்னு ஓடியாட்டாருங்க. பாஜக கூட்டணி வேணான்னு. அது வெற்றிகரமான கூட்டணியா இருந்தா அவர் இருந்திருப்பாரு. வலிமை மிக்க தலைவராக தன்னை மோடியை கருதி இருந்தா அவர் பக்கத்துல நின்றுப்பாரு, அந்த கூட்டணியில் நிலைத்திருப்பாரு. அவரே வேணாங்கிறாரே. நீங்க சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை ரீதியா ஏதாவது கருத்து வருவார் இருக்கா? 2 பேருமே அடிப்படையில் இந்துத்துவ கோட்பாடு உடையவர்தானே. ஏன் அவர்களால் இருக்க முடியல? நீங்க அந்த கருத்துக்கு வாங்க. ஒரு மாநில கட்சியை அவர்கள் கையில் எடுத்தால் என்ன ஆகும்? குரங்கு கையிலே பூமாலை போனால் அது எப்படி பீத்து எரிந்து விடுமோ அதே போலதான் மாநில கட்சிகள் யார் கூட்டணிக்கு போனாலும் சரி, அந்த கூட்டணியை இல்லாமல் செய்வது மட்டும், அதாவது கூட்டணியோடு இருந்து கொண்டே அந்த கட்சியை இல்லாமல் செய்கிற வேலையை அவர்கள் வேற இருக்கிற வேலையை கருவ இருக்கிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதனால மாநில கட்சிகள் எல்லாருமே அலர்ட் ஆயிட்டாங்க. இந்தியா முழுக்க பாஜகவோடு பயணிப்பது என்பது அரசியலிலே தற்கொலைக்கு சமம் என்று மாநில கட்சிகள் தெரிந்து வைத்திருக்கு. அதனாலதான் யாவது தேசிய கட்சிக்கு பின்னால் மாநில கட்சிகள் போனது ஒரு காலகட்டம். மாநில கட்சிகளுக்கு பின்னால் தேசிய கட்சி வர வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. விபி சிங் காலத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு பின்னால் எல்லாரும் அணிவகுப்பதற்கு பல மாநில கட்சிகள் எல்லாம் அணிவகுத்து தேசிய கட்சியா காங்கிரஸ் கூடவா என்று கூட்டக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதனாலதான் இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக நான் பார்க்கிறேன். ஆனா பல மாநிலங்களில் பாஜக ரொம்ப பலமா இருக்கு. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறை ஜெயித்த 62, 64 இடங்களை விட அதிகமாக இடம் பெறுவார்கள். 80 இடங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வாங்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இருக்காங்க. யோகி ஆதித்யநாத்துடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. பீகார்ல கூட கூட்டணி நல்லா இருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் சொல்ற 370 இல்லாட்டி கூட இப்ப இருக்கிற 303, 310 கூட வந்துரும் அப்படின்னு தான். 370 ஆவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இல்ல, நீங்க ரொம்ப குறைக்கிறீங்க. ராஜபுத்திரர்களினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி இன்றைக்கு
இந்தி பேசுகிற மாநிலங்களிலே மிக கடுமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கிராம சபையிலும் பஞ்சாயத்திலும் பாஜகவிற்கு ஓட்டு போடக்கூடாது என்று கிராம சபைகளிலே பஞ்சாயத்துகளிலே தீர்மானங்கள் இயற்றி இருக்கிறார்கள் ராஜபுத்திரர்கள். ராஜபுத்திரர்களினுடைய போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல, அது சத்திரியர்களினுடைய போராட்டம். விபி சிங் மாதிரி மிகப்பெரிய தலைவர்களும் ராஜபுத்திர வம்சத்திலிருந்து வந்தவங்க தான். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாதும் ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் தான். இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னா, பாஜகவை வீழ்த்துகிற வேலையை இன்றைக்கு எப்படி விவசாயிகள் 51% இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்படி பாஜக துரோகம் செய்தது என்பதற்கு அவர்கள் எப்படி அணி திரண்டார்களோ, மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்களோ, அதை விட வலிமையான ஒரு போராட்டத்தை ராஜபுத்திரர்கள் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறாங்களே. எப்படி பாஜக வெல்லும் நீங்க நம்புறீங்க? அந்த மாதிரியான ஒரு குறுக்கிட்ட பிரிவினை தான் செய்யறாங்க. மொத்தமும் ராஜபுத்திரர்கள் அதிருப்தியில் இல்லை, ஒட்டுமொத்த ராஜபுத்திரர்களும் அதிருப்தியில் இல்லை என்று சொல்வதெல்லாம் தனக்கு தானே சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆறுதல் தானே தவிர பாஜகவை பொறுத்தவரையில அவர்கள் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது முழுக்க அது ராஜபுத்திரர்களின் போராட்டம் கிடையாது. பாஜகவிற்கு எதிரான பன்முக போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல மிக மிக முக்கியமானது ராஜபுத்திரர்களினுடைய அந்த எழுச்சி. கிட்டத்தட்ட பெரும்பான்மை வந்துடும் இல்லையா பாஜகவுக்கு, மோடிக்கு? பாஜகவிற்கு பெரும்பான்மை வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மோடியின் பேச்சை பார்த்தாலே தெரிகிறது பெரும்பான்மை வரவே மாட்டோம் என்பதனாலதான் கடைசி ஆயுதமாக அவர்கள் மதத்தை கையில் எடுத்திருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, ராமர் கோயில் திறந்த போதே பாஜக மீண்டும் வெற்றி பெற்று விட்டது என்கிற ஒரு தோற்றத்தை எல்லா இந்திய ஊடகங்களும் காட்டினாங்களா இல்லையா? அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நேரலையிலே காட்டினாங்களா இல்லையா? இன்றைக்கு ஏன் ராமர் கோயிலை பற்றி பேசுவதே அவர்கள் கைவிட்டு விட்டார்கள்? ஏன் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? ஏன் அதை பேச முடியல அவர்களால எதையா சொல்ல முடிகிறதா? ராமர் கைவிட்டு விட்டாரா? ராமர் கோவிலை பாஜக கைவிட்டு விட்டதா? ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது கடவுள் நம்மை காப்பாற்றுவான் என்று ஒருவன் நம்பினால் அவன் பக்தன். கடவுளையே நான் காப்பாற்றுறேன்னு சொன்னா அவன் சங்கி. சங்கிகள் ஒரு நாள் பக்தர்களாக ஆக முடியாது. அவர்கள் ஒரு நாள் இந்து சமயத்திற்கான ஆட்களாக ஆக முடியாது. இந்துத்துவம் வேறு, இந்து சமயம் என்பது வேறு. பக்தர்கள் வேறு, சங்கிகள் வேறு. அதனால எல்லா பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டுட்டாங்க. ராமரே நினைத்தாலும் பாஜக வெல்லாது என்கிற நிலைமை விட்டது. ராமர் எப்படி இவர்களை காப்பாற்றுவார்? பெரும்பான்மை கிடைக்கலன்னு என்ன ஆகும்? திரும்ப மோடி பிரதமர் ஆவாரா? மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அமைத்து இல்ல அது மோடிக்குள்ள வெளியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை விடவும் பாஜக என்கிற கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே உள்ளுக்குள்ளே ஒரு புகைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு போல ஒரு மண்டலம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நிதின் கட்கரி தான் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர். அவர் மீது அவர் பிரதமர் வேட்பாளராக ஒருவேளை நிறுத்தப்படுவாரோ என்கிற அச்சம் வந்த போதுதான் சிஏஏ அறிக்கையின் வழியாக நெடுஞ்சாலையில 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவாகிறது என்கிற கருத்தை சிஏஜியினுடைய அறிக்கையின் வழியாக வெளியிட்டதே பாஜகவினுடைய உள்குத்து. அது நிதின் கட்கரிக்கு எதிராக நடத்திய ஒரு யுத்தம் தான் அது. அதே அவருக்கு எதிராக நடத்தணும் பிஜேபி. ஏன்னா தனிப்பட்ட முறையில அவர்களுக்குள்ள கோஷ்டி சண்டை இருக்கிறது. ஏன்னா பாஜகவிலே சீனியாரிட்டி படி பார்த்தால், தகுதியின் அடிப்படையிலே பார்த்தால், இந்த ராமர் கோயிலுக்கு முதல் செங்கலை எடுத்து கலவரத்திற்கான அந்த ரத்த அபிஷேகத்தை நடத்துவதற்கான வாய்ப்பை முதலில் தோற்றுவித்த மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி யாருன்னா அத்வானி தான். எல்லாருக்குமே தெரியும். எல்கே அத்வானி தான் இந்தியா முழுக்க இந்த இந்துத்துவ அரசியலுக்கு, இந்த கலவர அரசியலுக்கு வித்திட்டவர். அவர் எந்த இடத்துல இருக்கிறார் இன்றைக்கு? அவரை ஏன் ஓரங்கட்டினார்கள்? குஜராத்தினுடைய மாநில முதலமைச்சராக இருந்த மோடி எப்படி திடீரென்று ஒரு பெரிய பாரத பிரதமர் என்கிற இடத்திற்கு வேட்பாளராக எப்படி நிறுத்தப்பட்டார்? RSS பேக் பண்ணதுல அது ஆதரவு. RSS மட்டுமல்ல, RSS என்ன செய்யணும்? அதாவது தமிழ்நாட்டிலே எப்படி நேரடியாக பாஜக ஒரு பார்ப்பன கட்சி என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக எச் ராஜாவையோ இல கணேசனையோ காட்டினால் இந்த வண்டி ஓடாது என்பதற்காக தமிழிசை சவுந்தரராஜனையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் இப்பொழுது அண்ணாமலையும் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் கிருவாநிதினு ஒரு ஆளு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கொஞ்ச நாள் தலைவராக வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்க கட்சி ஆபீஸ்ல செருப்பால் அடிச்சு வெளியேற்றிட்டாங்க. எல் முருகன் இருந்தார். எல் முருகன் இருக்காருங்க. ஆனா எந்த இடத்துல இருக்காருங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. தலைவராக இருந்தாருன்னு சொல்றேன். தலைவராக இருந்தாருங்க. ஆனால அது என்ன இருந்தாலும் அது பார்ப்பன கட்சி என்கிற காரணத்தினால இவர்கள் பாஜகவிற்கு அடியாள் வேலை பார்ப்பதற்கான ஆட்கள் தான் இது. நீங்கள் ஆரிய சங்கிகளுக்கும் சூத்திர சங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, ஆரிய சங்கிகளுக்கு அது சொந்த வீடு, சூத்திர சங்கிகளுக்கு அது வாடகை வீடு. அதனாலதான் சொன்னேன், கிருபாநிதியை அவர்கள் அவமானப்படுத்தி வெளியேற்றினாங்க. அவர் ஒரு மருத்துவர். மானாமதுரை தொகுதியில அவர் சட்டமன்றத்திற்கு பாஜக சார்பில் அவர் போட்டியிட்டாரு. அவர் வெல்ல முடியல. ஏன் அவரை போட்டவர்கள் பங்காரு லட்சுமணன் ஒருத்தர் இருந்தாரு. பல பேரை காணாம அடிச்சிருக்காங்க பாஜக. இது நான் புரிவதற்காக சொல்றேன். தமிழ்நாட்டில் இந்திய அளவிலேயே சிலர் முகங்களை அவர்கள் காட்டுவார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகிற வரைக்கும் தான் மோடி என்கிற முகத்தை அவர்கள் காட்டுவார்களே தவிர, அவர் RSS ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடியால் தானே தவிர, அதை தாண்டி அவரே தலைவராக மாறிவிட முடியாது.
அது முழுக்க முழுக்க சித்தவ பார்ப்பனர்களுக்கான இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்பது உயர் சாதி நலன்களை பாதுகாக்கிற ஒரு வன்முறை அமைப்பு. அது ஆனா எப்பவுமே மோடியே ஆர்எஸ்எஸ் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கு, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏங்க, ராமர் கோவில் திறப்பு விழா நடந்த போது சங்கராச்சாரியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள், ஜெகத் குருக்களாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் வந்து மோடி தொட்டு பிரதிஷ்டை செய்த ராமர் கோவிலை வந்து நாங்கள் வணங்க வேண்டுமான்னு கேட்டாங்களா? கேட்கலையா? ஒருத்தர் கேட்டாரு, மத்தவங்க ஒருத்தர் கேட்கல. 4 சங்கராச்சாரியார்கள் கேட்டாங்க. பூரி சங்கராச்சாரியார் உள்பட 4 சங்கராச்சாரியார்கள் கேட்டார்கள். மத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டதாக நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வந்து மடாதிபதிகளை அழைத்துட்டு போனாங்களா? யாரையாவது தமிழ்நாட்டில இருந்து செங்கோல் கொண்டு போனாங்களா நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு? நாடாளுமன்றத்திற்கு மடாதிபதிகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. பண்டாரங்களோ பரதேசிகளோ துறவிகளோ நாடாளுமன்றத்திற்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. துறவிக்கு அங்கே வேலை கிடையாது, அரசாங்கத்திற்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. அங்கு உன்னை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கோவில் திறப்பு விழாவுக்கு மடாதிபதிகளை கூப்பிடலாம்ல. மடாதிபதிகளை கூப்பிடாம கங்கனா ரணாவத்தை வச்சு தானே நீங்க வந்து ராமர் கோயில் திறப்பு விழா நடத்துனீங்க. அப்ப மடாதிபதியா கங்கனா ரணாவத்தான்னா யாரு முற்றிலும் துறந்த துறவின்னு அவங்க பாக்குறாங்கன்னா கங்கனா ரணாவத்தை அவங்க துறவியா ஏற்றுக்கொண்டாங்க. அவர் ஒருவேளை திரைப்படங்களில் கொஞ்சம் ஆடைகளை துறந்திருக்கிறார் என்பதனாலயா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஆன்மீக துறவை விடவும் இந்த மாதிரியான துறவிகளை அவங்க தேர்வு செய்யறாங்களே. மோடிக்கு எப்பவுமே ஆர்எஸ்எஸ் பக்கபலமாக இருக்கும். பக்கபலம் இருந்ததால்தான் அவர் முதலமைச்சரானார், பிரதமரும் ஆனார். அது நீங்க மறுக்க முடியுமா? அதுங்க, மோடி பலமுறை சொல்லியிருக்கிறார், நான் ஒரு நல்ல நான் ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறேன் அப்படின்னு. பிரியங்கா காந்தி தான் சொன்னாங்க, பணக்கார வீடுகளுக்கு தான் வாட்ச்மேன் தேவை, ஏழை குடிசைகளுக்கு வாட்ச்மேன் தேவையில்லை. மோடி உண்மையிலேயே வாட்ச்மேன் தான். ஏன்னா அவர் பணக்காரர்களை காவல் காக்கிற வேலையை அவர் அதானியை ஒவ்வொரு நாடாக அழைத்து கொண்டு போனாரு. என்னாச்சு? இந்த நாட்டினுடைய வளங்கள் மொத்தமும் அங்கே போயிருச்சு. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விடவும் அதானிகளினுடைய அம்பானிகளினுடைய பட்ஜெட் வந்து உயர்ந்து கொண்டே போகிறது. அவர்களுக்கு அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து கடன் தள்ளுபடி செய்றீங்க, வாரா கடனாக தள்ளுபடி செய்றீங்க. எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் போய் இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் சூறையாடியவர்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறான். அவர்கள் மீது நடவடிக்கை கிடையாது. அதனாலதான் ராகுல் காந்தி சரியான ஆப்படிக்கிறாரு. அவர்கள் மீண்டும் வந்து அந்த நிறுவனங்களை நடத்தியவர்கள், இந்த மாதிரி பல லட்சம் கோடிகளை வந்து சுவாகா செய்தவர்களை எல்லாம் மறுபடியும் நாங்கள் வந்து மீட்டு கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுப்போம்னு சொல்றாரு. இதுதான் மக்களின் தலைவன்கிற அர்த்தம். எப்படி இருந்தாலும் மோடியை ஆர்எஸ்எஸ் கைவிடாது, நீங்க மறுக்க முடியுமா? மோடியை ஆர்எஸ்எஸ் கைவிடுவதற்கான காலகட்டம் வந்து விட்டது. எப்படி சொல்றீங்க? தேர்தல், அதாவது இந்த குதிரை ஜெயிக்கும் என்கிற வரைக்கும் தான் பந்தயம் கட்டுவார்களே தவிர இந்த குதிரை ஜெயிக்காது என்கிற சூழல் இப்பொழுது வந்து விட்டது. இனிமேல அவரை வந்து காட்டிக்கொண்டு அவர்கள் ஒரு முகமூடி தாங்க மோடி அவர்களுக்கு. அவர்கள் ஏன்னா அவர்களுடைய முகம் அது அல்ல. அவருடைய முகம் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் முகம் என்பது பார்ப்பன நலன்கள், உயர் சாதி நலன்கள் தான். இவர் அவர்கள் இடத்திற்கு ஒரு நாள் வரவே முடியாது. கொஞ்ச நாள் இவர்கள் வந்து, அதாவதுங்க கிராமத்து பாஷையில நான் சொல்றேன், கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், நகை அடமானம் போகிற போது மூக்குத்தி இருந்த இடத்துல, தோடு இருந்த இடத்துல ஒரு வேப்பங்குச்சியை வச்சிருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் வந்து ஓட்ட போட முடியாது, மறுபடியும் காது குத்த முடியாதுங்கிறதுக்காக ஒரு வேப்பங்குச்சி வச்சிருப்பாங்க. அது திரும்ப நகை வந்து அடமானம் போன நகை திரும்ப வந்துருச்சுன்னா வேப்பங்குச்சி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. மோடிங்கிறவர் ஒரு வேப்பங்குச்சி மாதிரி இப்ப பாஜக கொஞ்ச நாள் பயன்படுத்தி கொண்டது. அவங்களை பொறுத்தவரைனா பார்ப்பன நலன்கள் மட்டும்தான் முக்கியம். ஒரு வாஜ்பாய் போன்ற அந்த உயர் சாதியினுடைய ஆட்கள் தான் அந்த அவர்கள் ஆள வேண்டும், அவர்கள் ஆள்வதற்காக தான். அதனாலதான் எத்தனையோ தவறுகள் இருந்தாலும் ஜெயலலிதாவை வந்து பார்ப்பனர்கள் விட்டு கொடுக்கவே இல்லையே. சங்கராச்சாரியாரை கைது செய்தால் கூட ஜெயலலிதா வந்து ஒரு இன்டலெக்சுவல், ஜெயலலிதா ஒரு அசைக்க முடியாத தலைவின்னு இவங்க ஒரு லாபியை வந்து இந்திய அளவில் பண்ணாங்க இல்லையா? ஜெயலலிதாவுக்கு மக்கள் சக்தி இருந்தது, மக்கள் ஆதரவு தான் மறுக்க முடியாது. மோடி 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு, அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாரு. மக்கள் ஆதரவு மூலம் தான். அது ஆர்எஸ்எஸும் ஆதரவு கொடுத்துருக்கலாம், மக்கள் ஆதரவு இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் ஆதரவு இருக்கிறது. ஏதோ 10 வருஷம் ஆட்சிங்கிறது ரொம்ப சாதாரண மாதிரி சொல்றீங்க. அதாவது வேரிலே வந்து வெந்நீரை ஊற்றுகிற வேலையை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். பாஜகவினுடைய தத்துவமே முழுக்க முழுக்க வந்து உயர்சாதி நலன்கள் என்பதற்கு பதிலாக பிற்படுத்தப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின், அதாவது பிரதமர் அலுவலகத்திலே எத்தனை பேர் வந்து 4% பேர் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உயர்ந்த அமைப்புகளிலே, உச்ச நீதிமன்றம் போன்ற அமைப்புகளிலே வந்து சாதாரண பிரிவை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து மிக குறைந்த அளவிலே தான் இருக்கிறார்கள் என்கிறதே ஊடகங்களிலே. அதே போல உயர் சாதி பிரிவினர் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப இந்த எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற சக்தியாக, டிசைடிங் அத்தாரிட்டியாக உயர் சாதிக்காரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களை 90% பிற்படுத்தப்பட்டவர்களை ஏமாற்றுகிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை இந்துக்களுக்கு துரோகம் செய்கிற வேலையை பாஜக செய்து விட்டது. அதை வந்து சரி செய்வோம்னு சொல்றாரு ராகுல் காந்தி. பிரதமர் மோடி ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், இன்னும் கூட நிறைய அமைச்சர்கள் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. குடியரசுத் தலைவரே ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க, இன்னும் பல்வேறு இடங்களில் மாநில முதலமைச்சர்கள் எல்லாமே பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ அவங்க அதுக்கு எதிரானவர் அப்படிங்கிற சித்திரத்தையும் வரைகிறீங்க.
அதாவது குஜராத் கலவரம் நடந்த போது அந்த பாவ கரையை, அந்த ரத்த கரையை மறைப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்துல் கலாம் என்கிற திரையை காட்டினார்கள் நம்மிடத்துல. ஒரு இஸ்லாமியரை குடியரசுத் தலைவராக ஆக்கிவிட்டோம் என்பதனால குஜராத்திலே செய்த படுகொலைகளுக்கான பாவ மன்னிப்பு வழங்கப்படவில்லை. அது வரலாற்றிலே அழிக்க முடியாத நீங்காத கரையாக அப்படியே இருக்கிறது. பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதியாக ஆக்கிவிட்டோம் என்று சொல்வதன் வழியாக மணிப்பூரிலே நடந்த பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடந்த கலவரத்திலே தீ வைக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து, அங்கு தேவாலயங்கள் உடைக்கப்பட்டு, அங்கே வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு மத்தியில அவர்கள் செய்த அந்த தீமையை ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை காட்டி இவர்கள் சமன் செய்து விட ஒரு நாளும் முடியாது. நான் இன்னும் சொல்றேன், இன்னும் வெளிப்படையா சொல்றேன், ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர் அல்ல. பிற்படுத்தப்பட்டவரின் நலனுக்காக பேசுகிற ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர் அல்ல, அவரே பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர் தான். அப்ப பிரச்சனை நீ யாருக்கு பிறந்தாங்கிறது அல்ல பிரச்சனை, நீ யாரின் பக்கம் நிற்கிறாய். இந்த களத்திலே, இந்த போரிலே நீங்கள் யாருக்கு நிற்கிறீர்கள்? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீங்க அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறீர்களா அல்லது உயர் சாதி நலன்களுக்கு ஆதரவாக நிற்கிறீர்களா என்கிறதான் கேள்வியை தவிர யாருக்கு பிறந்தார்கள் என்கிற கருத்து அல்ல இது. இந்த போரிலே சாமானிய மக்களுக்காக நீங்கள் நிற்கிறீர்களா, நீதியினுடைய போரிலே யாரின் பக்கம் நிற்கிறீர்கள் என்பதான் கேள்வியை தவிர மோடி பிற்படுத்தப்பட்டவர் என்பதனால அவர் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆதரவானவர் அவரு அப்படி கிடையாது. ஏன் நிறைய அமைச்சர்கள் பிற்பட்ட வகுப்பை நான் திரும்ப கேட்கிறேங்க, எல் முருகனும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், திருமாவளவனும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். யார் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக நீங்கள் திருமாவளவனை ஒப்புக்கொள்வீர்களா, எல் முருகனை ஒப்புக்கொள்வீர்களான்னு கேட்டா, எல் முருகன் யாருன்னா கோடாரி காம்பு. இந்த மரத்தை வெட்டுவதற்கு அந்த மரத்திலிருந்தே தயாரிக்கப்பட்ட கோடாரி காம்பு. பழங்குடியின மக்களுக்கு எதிராக, பட்டியலின மக்களுக்கு எதிரான துரோகங்களை மறைப்பதற்கு எப்படி பாஜக ஒரு வேலூர் இப்ராஹிமை காட்டுறானா, அதுக்கு பதிலா தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அருந்ததிய மக்களுக்கு யாரை காட்டுவான்? எல்முருகனை காட்டுவான். அதுக்காக எல்முருகன் சமூக போராளி ஆயிடுவாரா? ஒரு நாள் ஆக முடியாது. அந்த சமூகத்து மக்களுடைய பிரதிநிதியா இருக்காரு. ஒரே ஒரு தனிநபரை காட்டி நான் என்ன கேட்கிறேன், அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனதுனால ராமேஸ்வரத்துல கருவாடு வித்துக்கிட்டு இருக்கிற பாய்க்கு எந்த வாழ்க்கையில மாற்றம் நடக்காது. இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் அந்த ஊர்ல இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போறானே மீனவர், அவர் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? இன்னைக்கு இலங்கையில இருந்து கடற்படையில இருந்து தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கான், மீட்பதற்கு போராடிட்டு தான் இருக்கான். நீங்க ஒரு தனிநபரினுடைய வளர்ச்சியை காட்டிவிட்டு ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது எல்லா கட்சிக்கும் பொறுத்து தானே. எல்லா கட்சிக்கும் பொருந்துங்க, பாஜகவிற்கு அதிகமாக பொருந்தும். ஏன்னா முழுக்க முழுக்க மோசடி சூழ்ச்சிகளை அவர்கள் மொத்தமாக செய்து கொண்டிருக்கிறார். அதாவது சகுனிகள் ஒருபோதும் நம்மோடு போர் தொடுப்பதில்லை, அவர்கள் நம்மை போருக்கு அழைப்பதில்லை, சூது கலைக்கிறார்கள். ராகுல் காந்தி போருக்கு அழைக்கிறார், மோடி சூது கலைக்கிறார். அவர்கள் பாஜக சகுனி வேலை பார்க்கிறது, அவர் பிற்படுத்தப்பட்டவர்களை ஏமாற்றுகிற வேலையை பார்க்கிறது. சமூக நீதிக்கான போரிலே ராகுல் காந்தி வெல்வார். இந்த நிகழ்ச்சியும் கருத்து உரிமைக்காக திரு ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.